Hey viewers, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கோவத்தால் என்ன பயன் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் வேஸ்ட் அவர் டைம், லெட் வி கெட் இன் திஸ் வீடியோ. கோபம் எல்லா உயிர்களுக்கும் சமமானது. மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், எல்லாத்துக்குமே கோபம் சமம். ஸோ விலங்குகள் எடுத்துக்கிட்டால் பாம்பு எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ பாம்பை நாம் டிஸ்டர்ப் பண்ணுறப்போ தான் அது அதோடைய கோவத்தை வெளிப்படுத்தும். கொத்துறதோ தீண்டுறதோ இந்த மாதிரி வேலையில் வந்து ஈடுபடும். அதே நாம் அதை தொல்லை பண்ணாமல் இருந்தோம்னா அது அதோட வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடும். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருந்துடலாம். பட் மனிதன் அந்த மாதிரி இல்லை. தேவையாக இருக்கிற இடத்துலையும் கோவப்படுறான், தேவையில்லாத இடத்துலையும் கோவப்படுறான். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 1, கோபம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த உலகத்தில். ஸோ பீப்புள் வந்து நிறைய விதமாக இருக்காங்க. நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான், ஆவரேஜான பீப்புளும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியை நம்ம பிரிச்சுப்போம். ஸோ நல்லவங்கிட்ட நம்ம ஜஸ்ட் நார்மலாக பேசுகிற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பேசுகிறது இட்ஸ் நார்மல் காமெடி, எல்லா மக்களுக்கும் ஒரு இணையான ஒரு விஷயம். பட் இதே இந்த மிடில் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவன் எப்படி மாறுவான், என்ன மாதிரி இருப்பான்னு தெரியவே தெரியாது. ஸோ அவங்ககிட்ட நாம் கோபமாகவும் பேசுவோம், சில டைம் சிரிச்சுக்கிட்டும் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு மக்கள் இருக்காங்க. 3வது, ஆங்க்ரியாக மட்டுமே பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாம் நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்தினா தான் ஸோ நாம் அந்த இடத்துல சர்வே பண்ண முடியும். ஸோ 2வது விஷயம், கோபம் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். ஸோ இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஆகட்டும் எடுத்துக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்டே ஆகட்டும், நம்ம கூட தான் படிச்சிருப்பான். பட் அவன் ஒரு நல்ல வேலையில் ப்ளேஸ் ஆகிருப்பான், ஒரு கார் வாங்குறதோ, ஒரு பைக் வாங்குறதோ, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்த அவன் செஞ்சுருப்பான். ஸோ அப்போ பார்க்குறப்போ நமக்குள்ளேயே கோபம் வரும். நம்ம கூட தான் படித்தான், பட் அவன் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டான், ஸோ இப்படி இருக்கான், பட் நாம் ஏன் இன்னும் அதை மாறலை அப்படின்னு நம்ம மேலே நமக்கு கோபம் வரும். ஸோ கோபம் நம்மளை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். ஸோ 3வது விஷயம், கோபம் வந்து கட்டுப்பாட்டையும் நம்பிக்கையும் நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். ஸோ மேரேஜ் ஆனவங்களா ஆகட்டும், வீட்டில் இருக்கிறவங்களே ஆகட்டும், நம்ம எங்கேயாவது வெளியே போகிறப்போ நம்மளை தாண்டி அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் செலவு எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளே அறியாமலே நமக்கு கண்டிப்பாக கோபம் வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு கட்டுப்பாடு, செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்முடைய கோபம் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சொல்கிறோம் அப்படின்றப்போ அது அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க கேட்க மாட்டாங்க. பட் நம்ம ஒரு இடத்துல கோபமாக பேசுகிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. நம்பிக்கை, ஸோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ நம்மளால் முடியவே முடியாது, நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப் எக்ஸாம்க்கு ஆகட்டும், ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நம்ம வேலைக்கு போகணும், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணுன்ட்டு ஆகட்டும், அந்த இடத்துல நம்மளால் படிக்கவே முடியல அப்படின்றப்போ பயங்கர கோபம் வரும். என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை போய் படிக்கணுமா அப்படின்ற அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கோபத்துக்கு போவோம். ஸோ அந்த டைமில் இல்லை உன்னால் முடியும் அப்படின்றது கோபம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக தரும். ஸோ கோபம் ஒத்துழைப்பை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து உங்கள் மேலே தப்பே இருக்காது, பட் நீங்கள் தப்பு செஞ்ச மாதிரி உங்களை பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி கை காமிச்சு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கோவப்படணுன்றது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. நீங்கள் கோவப்படுறீங்களோ இல்லையோ, பட் உங்களுடைய உணர்வு கண்டிப்பாக உங்களை கோவப்படுத்த தூண்டும். ஸோ அந்த மாதிரி இடத்துல என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் கோவப்படுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கான ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவங்க நம்மளை பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி பேசுகிறது கண்டிப்பாக ரொம்ப கொஞ்சம்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நம்மளை பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி பேசுகிறது கண்டிப்பாக குறையும். உங்களுடைய நியாயம் கண்டிப்பாக பேசப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு கோவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து, கோவம் வந்து நம்மளுடைய உள் உறுப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ஸ்கின் ஆகட்டும், பாடி உள்ள எதுவே ஆகட்டும், ஸோ அது எல்லாத்தையுமே விரிவுபடுத்தும். ஸோ இப்போ நீங்கள் கோவம் அதிகமாக படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமலே நீங்கள் உங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கருவிழி வந்து விரிவடையும், பெருசாகும். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய பாடியில் இருக்கிற அந்த நார்மலாக இருக்கிற ரொட்டேஷனை தாண்டி ஸோ வேறு ஒரு மாறுபட்டான ஒரு இயல்பை நம்ம உடல் வந்து அடையும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளை அறியாமலேயே நம்ம உடலில் வந்து ஒரு சீரான வேலை கண்டிப்பாக நடைபெறும். ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம கோவப்படுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் கோவம்ன்றது கண்டிப்பாக மோசம்ன்றது கிடையவே கிடையாது. ஹிட்லரை பார்த்து உலகமே பயப்பிச்சு அப்படின்னா என்ன ரீசனுக்காக?
அவர் வந்து மக்களை நியாயமே இல்லாமல் எல்லாரையும் கொன்று சுட்டு தன்னார். ஸோ அதனால தான் ஹிட்லரை பற்றி பேசினாவே பயமாக இருக்கும். மக்கள் அவர் பேரை சொன்னால் இப்போவுமே பயப்படுவாங்க. ஒரு ரூத்லெஸ் லீடர்னு சொல்லலாம் அவர். ஸோ மிகப்பெரிய ஒரு கொடூரன். அவரை நினச்சாலே இப்போ வரைக்கும் எல்லோரும் பயப்படுவாங்க. பிகாஸ் ஆஃப் அவருடைய நெறிமுறை அந்த மாதிரி, அவருடைய ஆட்சி காலம் அந்த மாதிரி. அவ்வளோ ஒரு அந்த கோவத்தால் மக்களையே ஆட்டி அடக்குனார். ஸோ கோவன்றது எந்தெந்த இடத்துல வந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவை ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கே கோவம் வரணும் அப்படின்னு நான் சொன்ன பாயிண்ட் எதுனா கரெக்டாக இருக்கான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கோவப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ. அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் கலைவாணன். பாய்.